கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1817க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 60:3 ஒரு பகுதி சொல்லுகிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் ஆச்சரியமாய் மகிழ்ச்சியாக போகிறது. இதுவரை இருதயத்திலே துவண்டு போயிருந்தாய், இதுவரை இருதயத்தை இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது, இதுவரை உன் வாழ்க்கையை, தொழிலை, வியாபாரத்தை இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது, இதுவரை உன் ஊழியத்திலே கூட வெளிச்சம் காணப்படாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. இதுவரை துக்கப்பட்டு கொண்டிருந்த இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசு தரப்போகிறார். அவரிடம் வா, உன் இருதயம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் பூரிக்க போகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ கர்த்தரிடத்தில் வா, போதும், உன் இருதயம் மகிழ்ச்சியாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் இருதயம் கவலையில் இருக்கிறதோ, யார் யார் இருதயம் இருளில் இருக்கிறதோ, யார் யார் இருதயம் கவலையில் இருக்கிறதோ, அந்த சூழ்நிலைகள், இருளுக்கு காரணமான சூழ்நிலைகளை பார்க்காமல் நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் வேலையிலே அதிசயப்பட்டு பூரிப்பாய், உன் தொழிலிலே, வியாபாரத்திலே, வாழ்க்கையிலே அதிசயப்பட்டு பூரிப்பாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவிடத்தில் வந்தால் போதும். கர்த்தர் உன்னை பூரிக்க வைப்பார், மகிழ்ச்சியாக்குவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.